ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். மேலே அந்த காம்பு நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வெண்டைக்காவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மல்லித்தூள் இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் மல்லித்தூள் இல்லாதனால கரம் மசாலா தூள் தான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து இந்த மசாலாலாம் மொட்டுக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயில் நல்லா ஆட் பண்ணிக்கணும். இந்த மசாலாலாம் எடுத்து நல்லா அதில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும், எல்லாத்துக்கும் படுற மாதிரி. அப்போ தான் அந்த காரமெல்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் வறுவல். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கணும். இப்போ கிறிஸ்பியாக அது நமக்கு வரும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம். கடாய் வச்சாச்சு. கடாயில் ஆயில் ஊற்றிக்கணும், தேவையான அளவு ஊற்றிட்டு ஆயில் விட்டானதும் இப்போ வெண்டைக்காய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லைங்களா, அது எடுத்து போட்டு வறுக்கணும். ஒரு 10 நிமிஷமாச்சும் அந்த மசாலாலாம் போட்டு ஊற வைக்கணும். அப்போ நல்லா பிடிக்கும், மசாலாவில் பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.